தமிழ்ல எவ்வளவோ அரசியல் படங்கள் வந்திருந்தாலும் யமன் படம் ஒரு ஃபுல் லென்த் அரசியல் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸ்டோரியை ப்ரிடிக்ட் பண்ணலாம். விஜய் ஆண்டனி ஒரு ஏரியாவில் இருக்காரு. அப்போ அங்க வாட்டர் ப்ராப்ளம். அது விஷயமா எம்எல்ஏட்ட சொல்றாரு. அந்த எம்எல்ஏ விஜய் ஆண்டனி சொன்னதை பெருசா எடுத்துக்கல. உடனே விஜய் ஆண்டனி அவரே ஏரியால வாட்டர் டேங்க் வைக்கிறாரு. இந்த மாதிரி அவரு பண்ற நல்லது பிடிக்காத சில அரசியல்வாதிங்க அவரை ஜெயிலில் வைக்கிறாங்க. விஜய் ஆண்டனி எந்த தப்பும் செய்யாம தண்டனை அனுபவிக்கிறேன், அதனால தப்பு செய்ய எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி அரசியலுக்கு வராரு. வில்லன் தியாகராஜன் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. அவர் விஜய் ஆண்டனியை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட கட்சியில சேர்த்துக்கிறாரு. விஜய் ஆண்டனி கூடவே இருந்து அவருக்கு எதிராக நிறைய பண்றாரு தியாகராஜன். இதுக்கெல்லாம் நடுவுல விஜய் ஆண்டனிக்கு மியா ஜார்ஜ் கூட கல்யாணம் ஆகுது. அவங்களும் விஜய் ஆண்டனி கூட சேர்ந்து அரசியல்ல அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. கடைசியில விஜய் ஆண்டனி அவருக்கு எதிராக நடக்கிற சதியெல்லாம் எதிர்த்து அரசியல்ல ஜெயிச்சு மக்களுக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த ட்ரெய்லரில் சிங்க் ஆகாத சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய் ஆண்டனி போட்டோக்கு மியா ஜார்ஜ் மாலை போடுறாங்க அண்ட் தியாகராஜன் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இந்த 2 சீனுமே படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஓகே, படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்றாங்க கமெண்ட்ல சொல்லுங்க.